ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாபய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். என்ன சார் 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு சார் அப்படின்னா, 3ஆம் இடத்துக்கு வர்றது நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8, 11 அதிபதி. அதனால் அவர் போய் 3ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னும் போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 11ஆம் அதிபதியே 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக கைகூடும் கண்டிப்பாக. ஆனால் போட்டிகளில் இறங்க வேண்டாம். எதனால் போட்டிகளில் இறங்க வேண்டாம் அப்படின்னா, முயற்சிகள் பண்ணுங்கோ, உங்களுக்கு நிச்சயமாக வரும். ரொம்ப போட்டிகள்லாம் இறங்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சியில் சுபர் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த குரு பெயர்ச்சி அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் கடகத்தில் உச்சமாக வேறு இருக்கார். அதனால் பார்த்தோம்னா உங்களுடைய தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவானே 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலத்தை அவர் நிச்சயமாக, இவ்வளோ நாள் சனி பகவான் இருக்கார், அதுவும் நல்ல ஏற்றம். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆனால் 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதரிகளோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் தன்னோட வீட்டையே பார்க்குறார். 11ஆம் இடத்தையே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், அதை தவிர ஃபிலிம், இந்த சின்னத்திரை பெரிய திரை, இந்த இதில் இருக்கிற கேமராமேன், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஒரு பெரிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு 7ஆம் இடமாக இருக்குது. அதாவது 5ஆம் பார்வையில் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் குருபலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆடவர் பெண்டீர் இவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றதுனால குருபலம் நிச்சயமாக வந்திருக்கு. இதன் மூலியமாக பார்த்தலையானால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் எவ்வளோ நாளாக பார்த்துருந்து தட்டின்னு போயிட்டே இருந்ததெல்லாம் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதை தவிர பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தலையானால் உங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் புது பார்ட்னர்ஷிப் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னும் போது உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவானே பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. என்ன பாக்கியம்? அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறது, மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதை தவிர 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு வராமல் பிஹைண்ட் ஸ்க்ரீனில் பண்ணக்கூடிய வேலைகளில், அதாவது டைரக்டர்ஸு, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, கேமராமேன், அதுக்கப்புறம் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். அதனால் ஏதாவது
ஏதாவது ஒரு ஐபிஎஸ் யூபிஎஸ்சி அந்த மாதிரியான தேர்வுகள் எழுத போகிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால 7ஆம் இடம் வலுத்து போகிறது, குரு பலம் வந்தாச்சு. அதனால் குரு பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படும். இவ்வளவு நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது தட்டி போயிட்டே இருந்தது. இப்போ திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதத்து எண்டு 26/5 அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல்நாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் அதீதமான லாபங்கள் வரும். மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்சது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எளிய பரிகாரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் அதை போய் பண்ணுங்க. அதாவது குரு காயத்ரி ஜபிச்சுட்டே வாங்கும். அதை தவிர ஒரே ஒரு தரமாவது கோவிந்தவாடி அகரம் போயிட்டு வாங்கும். அங்கே குரு பகவானுக்கு உண்டான அர்ச்சனைகளை செஞ்சுட்டு வாங்கும். உங்களுக்கு எல்லாவித ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியோட திருமணமும் முடிந்து நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.